தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அருவிகளில் குளித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். பிரதான அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் 2ஆம் கட்ட சீசன் களை கட்ட தொடங்கியுள்ளது. குற்றாலத்திற்கு சென்ற நடிகர் இமான் அண்ணாச்சியுடன் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். குற்றாலத்துக்கு தயவு செய்து வராதவங்களாம் உடனே கிளம்பி வாங்க. தண்ணி இன்னும் ஊத்திக்கிட்டே இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். பாஜக சாதி மதத்தை வைத்து அரசியல் செய்வதாக திமுகவினர் பேசுவது நியாயமல்ல என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் மீனவர்களுக்கு மாற்றுத் தொழிலாக கடல் பாசி உற்பத்தியும் ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். மேலும் தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகள் ஆண்ட நிலையில் இரட்டை இடுகாடு நடைமுறை இன்றும் நிலவுவதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் ஒருமுறையாவது பட்டியலின பழங்குடியின மாணவர் விடுதியை ஆய்வு செய்ய சென்றுள்ளாரா எனவும் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் என்னைக்காவது ஒரு ஹாஸ்டல் போய் பார்த்துருக்கிறாரா? அல்லது அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிக அமைச்சர் எதையாவது ஹாஸ்டல்ல போய் பார்த்துருக்கிறாங்களா? இவங்கெல்லாம் இன்னைக்கு ஜாதியை பத்தி பேசுறது தான் வேடிக்கையாக இருக்கிறது, கேலிக்கூத்தாக இருக்கிறது. திருநெல்வேலி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அனிதா ராதாசன் ஜாதியை மட்டும்தான் பேசினார். பாருங்க. வரவிருக்கும் 4 மாநில சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்தார். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் பொதுமக்களுக்கு ஆடுகள் வழங்கிய போது தனக்கும் பெண் குழந்தைகள் இருப்பதாக கூறி எம்பி கதிர் ஆனந்தும் ஆடுகளை பெற்றுக் கொண்டது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. கேவிக்குப்பம் தொகுதிக்குட்பட்ட நாகல் ஊராட்சியில் நியாய விலைக் கடையை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். பின்னர் திமுகவினர் சார்பில் ஊராட்சியில் வசிக்கும் 45 குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவசமாக ஆடுகளை வழங்கினார். அப்போது எம்பி கதிரானந்த் தனக்கு 2 பெண் குழந்தைகள் இருப்பதாக கூறி தனக்கும் ஆடுகள் வழங்க கோரிக்கை வைத்தார். உடனே அவருக்கு அமைச்சர் துரைமுருகன் முன்னிலையில் ஆடுகள் வழங்கப்பட்டன. எம்பி அவர்களுக்கும் ஒரு ஆடு கொடுக்கிறார். எம்பி அவர்களுக்கு இந்த ஆடு. இதேபோல அமைச்சர் துரைமுருகனுக்கும் இலவசமாக ஆடு வழங்கப்பட்டது.